நம்பிராஜ் கிடைக்காத பாட்டு உங்களுடைய பிள்ளை எங்கள் தந்தையை கிருமைக்க நம்பிராஜ் ஆட்டவே உபாசத்தில் ஆட்டவே பாடட்டு ஆராதனை குறிப்பாட்டு ஆகியோருக்கு நம்பிராஜா மீதியான வேலை அவங்க கற்றுக்காடுவே செய்திக்கு காரணம் கற்றுக்காடு ரத்த கொண்ட போய் அவங்களுடைய கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உற்சாகமாக அவரால் சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேசத்தில் கர்த்தர் நல்ல மழையை கற்றுத் தந்திருக்கிறார். இன்னும் அணைக்கட்டுகள் குளங்கள் நிரம்பும்படி தொடர்ந்து மழைக்காக தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் அருகாமல் இருக்கிற மணிமுத்தாறு டேம் கூட 65 அடி தான் இருக்கு. இந்த ஒரு கூட விளையுமாங்கிற ஒரு சந்தேகத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல மழை நம்முடைய தேசத்துக்கு தேவை. தொடர்ந்து நாம் அதிகமாய் அழிவில்லாத ஆசீர்வாதமான கர்த்தர் மலையை கர்த்தர் பெய்ய பண்ணும்படி தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இதர்மையான இந்த பகல் காலத்திலும் நாம் நெகோமியாவின் ஜெபத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். நெகோமியா என்கிறதான நல்ல ஒரு மனிதன். இன்னும் அர்த்தஸ்ரா ராஜாவினுடைய காலத்தில் அவருக்கு பானபாத்திரக்காரனாக இருந்த அவனோடு கடவுள் இடைப்பட்ட விதங்கள், அவன் ஜெபித்த ஜெபங்களை இந்த அருமையான வேளையில் நாம் சிந்திக்க போகிறோம். நெகோமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம், 3ஆவது வசனம், 4ஆவது வசனம், 5ஆவது வசனம், 6ஆவது வசனம், 7ஆவது வசனம் வரை வாசிக்கலாம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரையும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் நீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் நீண்டிருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் தூக்கிட்டு உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உன்னில் அன்பு கொண்டு உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உனக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாக நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். இந்த நெகோமியா ஒரு மனிதன் போய் ஒரு பெரிய தேசத்தில் அந்த எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அந்த சிறைப்பட்டிருக்கிற ஜனங்கள் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேட்டபோது இவன் அழுது ஜெபித்தான். இந்த அதிகாரத்தின் கடைசியில் பார்க்கும்போது இடிக்கப்பட்ட தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டதையும் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா இந்த பூமியில் ஜபம்
எதைவானாலும் செய்யும் என்பதற்கு இந்த நெகோமியா ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எவ்வளவு பெரிய தீங்கு இருந்தாலும், எவ்வளவு பெரிய நிந்தை இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு அழிவு இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் நாம் ஜெபிக்கிறவர்களா இருந்தா நம்ம குடும்பத்தை, நம்ம தேசத்தை, நம்ம கிராமத்தை, நம்ம பிள்ளைகளை நல்வழிப்படுத்திடலாம். ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, ஜெபிக்கிற ஒரு தாயாக, ஜெபிக்கிற ஒரு மனுஷியாக நாம் மாற்றப்படும் போது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்வார். சுமித் வருத் என்கிறதான ஒரு நல்ல ஒரு மாமனிதர், வெளிநாடுகளில் வாழ்ந்த ஒரு மாமனிதர், அவர் மரித்து போன 40க்கும் மேற்பட்டவர்களை ஜபத்தினால் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். மரித்து போன 40க்கும் அதிகமான பேரை ஜபத்தினால் அவருடைய ஊழிய நாட்களில் அங்கே அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்தில் இருந்து 18 மணி நேரம் தேவ சமூகத்தில் அவர் ஜபத்தில் செலவிட்டதாக சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒரு 15 நிமிடம் கூட அவருக்கு பிரசங்கிக்க தெரியாது. ஆனால் அவர் ஒரு ஜப வீரர். தேவ சமூகத்தில் நீண்ட நேரங்கள் தேவ சமூகத்தில் இருந்து அந்த தேவனுடைய வல்லமையை பெற்று இந்த பூமியில் இருக்கிற ரோகங்களையும் வியாதிகளையும், இன்னும் பிசாசினால் அகப்பட்டவர்களையும், இன்னும் மரித்து போனவர்களையும் கூட உயிர்ப்பிக்கத்தக்க தேவ வல்லமையை உணர்ந்த ஒரு தேவ மனிதர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். இதுபோல குற்றூராக்கப்பட்ட அந்த எருசலேம் அலங்கம், இது கூட சிதறடிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இன்னும் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவித்துட்டு இருக்கிற இந்த எருசலேமில் இருக்கிற குடிகள். ஆனால் ஒரு மனிதன் இவைகளை எல்லாம் கட்டி முடித்தான். இவனை எல்லாம் கட்டுவதற்கு காரணமாக இருந்தான். இன்னும் இவர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? இவர்கள் அற்பமான யூதர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க சாதாரணவர்கள், ஒரு பெரிய ஆட்கள் அல்ல. இப்போ உலகத்தில் யூதர்கள் மிகப்பெரிய சக்திகளாக இருக்கிறார்கள். இன்னும் சொற்ப ஜனங்கள், ஒரு 4 கோடி பேர் இந்த பூமியில இருந்துகிட்டு இது முழு உலகத்தையும் தன்பக்கம் திருப்பக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக யூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அர்தசா ராஜாவினுடைய காலத்துல, இன்னும் நெகோமியா இந்த எருசலேமை முற்றுகையிட்டு அவன் திரும்புகிற காலகட்டத்தில் இந்த ஜனங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டார்கள். அற்பமான இந்த ஜனம். ஆனால் ஒரு மனிதனுடைய ஜெபம், ஒரு மனிதனுடைய அழுகை, ஒரு மனிதனுடைய உபவாசம், ஒரு மனிதனுடைய துக்கம், ஒரு மனிதனுடைய மன்றாட்டு ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், மிகப்பெரிய மாற்றம் என்று கூட சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு அசைவு என்று கூட சொல்லலாம். ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, மிகப்பெரிய அசைவை தேவன் கட்டளையிட்டார். இதற்கு காரணம் அந்த 2ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். ஜெபிக்கக்கூடியவர்கள் முதலாவதாக செய்தியை நாம் அறியணும். நாட்டில் என்ன நடக்கும் என்பதை அறியணும். நம்ம நாட்டில் நடக்கிற காரியத்தை நாம் முதல்ல அறிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம நாட்டில் பலவிதமான பல வித்தியாசமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சிலருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நல்ல சாப்பாடு போக்குவாங்க, சாப்பிடுவாங்க, நல்ல சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. இல்லைன்னா அவங்க காரியங்கள், தனக்கு சாப்பாடுக்கு என்ன குழம்பு வைக்கலாம், என்ன இன்னைக்கு இது வைக்கலாம், இன்னைக்கு அது வைக்கலாம், நம் பிள்ளைகள்கிட்ட எப்படி இருக்காங்க, இதெல்லாம் தெரியுமே ஒழிய இந்த பூமியில என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதே தெரியல. நிறையவருடைய வாழ்க்கையில தெரியல. நம்ம செய்தியை கட்டாயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களிடத்துல நல்ல செல்போன் இல்லைன்னா நீங்க ஒரு பேப்பராவது ஒரு 7 ரூபாய்க்கு வாங்கி
டெய்லி பேப்பர் வாசிக்க பழகணும். என்ன நடந்திருக்கிறது என்கிற ஒரு செய்தி நமக்கு அவசியம். அப்பதான் இந்த தேசத்துக்காக மன்றாட முடியும். நம்ம குறிப்பிட இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெப குறிப்புகள் நேற்று தினத்துல செய்தியை பார்த்து இன்னும் சன் டிவி, இன்னும் சத்ய டிவி இதில் சொல்லப்படுகிற செய்தியை வச்சுதான் இந்த ஜெப குறிப்பை ஆயத்தம் பண்றாங்க. ஆயத்தம் பண்ணி அதில் போடுறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம செய்தி நமக்கு வேணும். நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம பிரதமர் எங்க இருக்கிறாரு, நம்ம முதல்வர் யாரு, நம்ம கலெக்டர் யாரு, நம்ம நாட்டில் யார் ஆண்டுகிட்டு இருக்கிறா என்கிற ஒரு தெளிவு நமக்கு ரொம்ப அவசியம். நல்லவர்களோ கெட்டவர்களோ, ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்மை சூழ ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவன் செய்தியை கலெக்ட் பண்ணினான், செய்தியை சேகரித்தான். அந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு பாரம் உண்டாயிற்று. சாதாரணமாய் கிடக்கிற ஒரு பலூன் அதுல காற்று அடிச்ச உடனே அந்த காற்றை உள்வாங்கிக் கொண்டு அந்த பலூன் பெரிதாய் உருவெடுக்கிறது போல, இதே போல இந்த மனிதன் நெகோமியா அங்கே நடக்கிற செய்தியை கேட்டு உள்வாங்கினான். நமக்கும் நடக்கிற நேற்று தினத்துல பாத்தீங்கன்னா பேப்பர்ல பார்க்கும்போது, இங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த உடற்கல்வி ஆசிரியர் அந்த பிள்ளைக்கு விரோதமாய் செய்த செயல்களுக்கு உடந்தையாக இருந்த அந்த தலைமை ஆசிரியை, இன்னும் கூட அந்த பொறுப்பாளர்கள், இப்படி ஒரு 3-4 பேரை அவர்கள் கைது செய்து விட்டார்கள். அந்த செய்தி ரொம்ப வருத்தம். காரணம், அதில் 3 பேர் கிறிஸ்டியன் பேர் போடப்பட்டிருக்கு. அதை நினைச்சு இன்னும் ஒருவேளை பரம்பரை கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணங்கள். இப்போ இப்படிப்பட்ட அவல நிலைகளுக்கு ரொம்ப அவசியம். முன்னாடி சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க, டீச்சர் ட்ரைனிங்ல நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இதை யாரும் கூட மாமாவா இருந்தாலும் சித்தப்பா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் பேட் டச்சு, இன்னும் கூட குட் டச்சு அப்படிம்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா இப்போ எந்த டச்சுமே யாரும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறா நிறைய பிரச்சனைகள், ஒரு சின்ன காரியங்களுக்காக அடிதடிகள், சின்ன காரியங்களுக்காக விகாரமான சூழல்கள், இது எல்லாவற்றையும் நாம் அறிந்து இதை நம்ம உள்வாங்கும் போதுதான் நமக்கு ஒரு பாரம் உண்டாகும். ஒரு அலைநிலை சொல்லுங்களேன், உற்சாகமா ஒரு அலைநிலை சொல்லுங்களேன். இப்போ தன்னுடைய இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நிறைய மிருகங்கள் தான் வயது நிறைஞ்சா போதும் போய் அப்படியே அசைப்படுத்தே இருக்கும். அது இந்த காலமாடுக்கும் பசுமாடுக்கும் 2 வித்தியாசம் உண்டு. இந்த காலமாடு என்ன செய்யும்னா தான் வயிறு மட்டும்தான் பார்க்கும், நல்ல சாப்பிடும். ஆனால் பசுமாடு அப்படி கிடையாது, தன் குட்டிக்கு தேவையானவர்களையும் சேகரிக்கும். தனக்கு பிடிக்காத கொலையாக இருந்தாலும் இன்னும் பால் உற்பத்தி ஆகக்கூடிய கொலைகளை போய் சாப்பிட்டு, அந்த புல்களை தேடி போய் சாப்பிட்டு பால் தன்னுடைய பிள்ளைக்கான சூழலையும் பார்க்கும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் உள்வாங்குகிற அனுபவம், முதல்ல செய்திகளை சேகரிக்கிற அனுபவம் வேணும். 2வது நம்ம உள்வாங்குகிற ஒரு அனுபவம் வேணும். ஒரு பாரப்பட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கீழே கிடந்தா அச்சோ பாவம் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. இதுல எந்த லாபம் உண்டா? ஏதாவது ஒரு லாபம் இருக்கா? அச்சோ பாவம் சார் இப்படி கீழே கிடக்காங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவங்க அச்சோன்னு சொல்லியோ பாவம்னு சொல்லியோ இவங்க இறக்கப்பட்டு ஏதாவது ஒரு நன்மை இருக்கா? தூக்கி விடணும், இல்லாட்ட ஒரு செய்தியை சொல்லணும், என்னால் தூக்கி விட முடியாது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க யார்ட்டையாவது சொல்லி இதை தூக்கி விடுவதற்கான ஒரு ஏற்பாடை நம்ம பண்ணணும். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். சிலர் உள்வாங்க மாட்டாங்க, தனக்குரியது அதே அவங்க சகோதரனோ இல்லாட்டா அவங்க அப்பாவோ இல்லாட்டா அவங்க அம்மாவோ அந்த இடத்துல விழுந்து கிடப்பாங்கன்னா அவங்க உள்வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களா? உள்வாங்குவாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் உள்வாங்க வேண்டும். சில சூழலை உள்வாங்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இந்த ஜெப நடன்னு வச்சிருந்தோம். இந்த ஜெப நடையில நானும் பாஸ்டர் செல்வராஜ் பாஸ்டரும்
இந்த ஏரியா முழுக்க ஒரு 7-8 ரவுண்ட் அடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், இருக்கிற எல்லா தெருக்களும். அப்பதான் இந்த தெருக்கள் பேர் தான் கண்டுபிடிச்சோம். அப்போ நடந்து போகும்போது என்னோட அவர் கொஞ்சம் வேகமாக நடப்பார். ஏன்னா அவர் போலீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனவர், அவருக்கு அந்த வாக்கிங் ரொம்ப வேகமாகும். அதனால அப்படி போகும்போது சொல்லுவார், பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் இந்நேரம் வீட்டை விட்டு எந்திரிச்சிருப்பாங்களா இல்லையானே தெரியல, இந்த பொம்பளை இந்த ஈரத்துணியோட முங்கி எந்திரிச்சு அந்த கோயிலை சுற்றி சுற்றி வாழ பாருங்க அப்படின்னா. இன்னும் நம்ம ஆட்களுக்கு போர் அடிச்சு பாருங்க, யாராவது வேகமாக எடுக்காங்களான்னு அப்படின்னு சொல்லுவார். நானும் சிந்திப்பேன், காலையில் 6 மணி 6:15 அவங்க அந்த ஈரத்துணியோட சுற்றி அந்த சூரியன் மேல படுவதற்கு முன்பாக சுற்றி வருகிற கூட்டங்கள் இருக்கிறது. அதே போல நிறைய பேர் பக்தி ஏதோ இஸ்லாமியர்களும் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்த உடனே உட்கார்ந்து போடுவாங்க. நம்மளை பார்த்த ஒரு ஆம்பளையால் வேற்று ஒரு மதத்தினரை அவங்க பார்த்த உடனே என்ன செய்வாங்க, உட்கார போடுவாங்க. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பக்தி. நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே உட்கார போட மாட்டாங்க. இது தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார போடுங்க. பக்தி ரொம்ப படுமோசமா இருக்கு. இது கூட சிலவங்க பார்த்தீங்கன்னா இங்கிட்டு அதற்குல இங்கிட்டு கம்பியை குத்தி இங்கிட்டு எடுத்துருப்பான், அப்படியே நடந்து போவான், அப்படியே நடந்து போவான், பல தூரம் நடந்து போவான். அதனுடைய பக்தி வேஷத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இவன் கொஞ்ச தூரம் போன பிறகு அந்த இதுல எண்ணெய் ஊத்தணுமா, அந்த கம்பி இருக்கிற இடத்துல எண்ணெய் ஊத்தி அப்படியே கொண்டு போவாங்க. ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சூழல். அது எப்படி 1.5 கிலோ இருக்கும், 1.5 கிலோவை எப்படி தாங்கிட்டு போகுது. ஜூஸ் மட்டும்தான் குடிக்க முடியும், சாப்பிட முடியாது அந்த கம்பி எதுக்கு வரைக்கும். ஒரு பயங்கரமான இந்த பூமியில் ஒரு பெருங்கூட்டம் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உண்மையற்ற கடவுளை, நீதியற்ற கடவுளை, ஒழுக்கமற்ற கடவுளை, இன்னும் கடவுள் என்று உயிரற்ற சூழலில் இருக்கவில்லை வணங்குவதற்கு பல வித்தியாசமான பக்தி நேசத்தை தரித்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் கண்டு நாம் உள்வாங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். உள்வாங்கின உடனேயே என்ன செஞ்சான்னா 4ஆம் வசனம், இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து. உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து. அப்போ எவ்வளவு நாள் துக்கித்தானா, சில நாளாய் துக்கிச்சான். இப்போ சில நாளா சிலர் துக்கமா இருக்கிறாங்க. ஒரு சகோதரியை பார்த்தேன், அவருடைய கணவர் இறந்து போனார். அப்படியே அழுதுட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டேன், சும்மானா அப்படின்னாங்க. இல்லை என்னன்னு சொல்லுங்க, ஜோம் பண்ணதுக்காக இருக்கும் அப்படின்னா. அப்ப சொன்னாங்க, அவரை நினைச்சிட்டேன். ஒரு புருஷன் பைக்ல போயிருக்காங்க. அதை பார்த்த உடனே இவங்க மாப்பிள்ளை நினைப்பு வந்துட்டு அழுந்தாங்க. இப்படி சிலர் வாழ்நாள் முழுக்க அழுகிற கூட்டம் உண்டு. இந்த மனுஷன் அங்க சில நாளாய் அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாட ஆரம்பிக்கிறார். நீங்களும் ஒரு காரியத்தை குறித்து துக்கப்படுவது நல்லதுதான். அப்படி துக்கப்பட்டு விட்டுறக்கூடாது. அடுத்து அந்த துக்கம் சந்தோஷமா மாறணும்னா நாம உபவாசித்து மன்றாடணும். ஒரு காரியத்தை குறித்து துக்கப்படுவோம், எல்லாருக்குமே துக்கம் இருக்கும். அந்த துக்கம் சந்தோஷமா மாறணும்னா நம்ம செய்ய வேண்டிய என்னன்னா, ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய பார்வை படும்படி நாம் உபவாசித்து மன்றாடி தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். உபவாசித்து மன்றாடணும். காரணம், அந்த தெய்வத்தால தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை உருவாக்க முடியும். அந்த தெய்வத்தால தான் நம்முடைய சூழலிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அந்த தெய்வத்தால தான் நம்முடைய காரியத்தில் ஒரு சூழலை ஆண்டவர் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாய் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அழுத்தம் திருத்தமாய் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய துக்கங்கள் அப்படி மாறுவதற்கு நம்ம உபவாசித்து மன்றாடணும். நான் நேற்று தினத்தில் ஒரு மனுஷன்
ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அவங்க ரட்சிக்கப்பட்ட புதுசில் இன்னும் நம்ம பொள்ளாச்சி தாலுகாவில் ஆனக்கட்டிங்கிற ஒரு ஏரியாவில் ட்ரைவல் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷனரி ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஏற்கனவே பலவீனப்பட்டிருக்கிறார், எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, அப்படி இருக்கிறார், படுக்கையாகவே இருக்கிறார். அப்போ அவருடைய மனைவிக்கு திடீர்னு நெஞ்சு வழியில அவர் துடிக்கிறாங்க. உடனே கையை சொன்னாரா, அப்படி படுக்கையா இருந்து கையை மட்டும் தூக்கி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவரை சுகமாக்குங்க ஆண்டவரே, இவரை சுகமாக்குங்க ஆண்டவரே, உதவி செய்ய யாரும் இல்லை, அவளும் மறிச்சு போனானா, எப்படி நாங்கள் நீண்டோடைய வாழ கஷ்டம், நீங்கள் உதவி செய்யுங்க, இந்த நிமிஷமே உங்களுடைய அந்த ஆணிப்பட்ட கரம் உங்களுடைய மகன் மேல அமரட்டும் ஐயா, உங்களுடைய தலைமுகளால் அந்த மகனை குணமாக்குங்கன்னு சொல்லி கண்ணை மூடி அப்படியே கையை நீட்டி அப்படியே அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த அம்மா வந்து இவர் தட்டி, எனக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீ நெஞ்சு வலின்னு அழுததா? ஆமா, நெஞ்சு வலின்னு அழுத, இவன் சரியாயிட்டு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அவர் படுக்கையா தான் இருக்காருங்க, ஆனா அவர் கையை மட்டும் தான் உயர்த்த முடியும். அவர் ஜெபிச்ச உடனேயே அந்த கடவுள் இறங்கி உடனே அவருடைய மனைவிக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல தேவனுடைய பிள்ளைய துக்கம் சந்தோஷமா மாற நீங்களும் உபவாசித்து மன்றாடணும். எந்த காரியம் வேணாலும் உபவாசித்து மன்றாடணும். வேதாகமத்துல பார்க்கும்போது அந்த அதே 4ஆம் அதிகாரத்துல அங்க சம்பளாத்து தொபியாக்கள் தடையா வந்த போது இவங்க செஞ்சது என்னன்னா 9ஆம் வசனம், ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். இவர்கள் போராடி ஜெபிப்பதற்கு அங்கே ஒரு பெரும் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினாங்க. இவங்களும் ஜெபிக்கிறார்கள், ஒரு கூட்டமும் ஜெபிக்கிறது. அது மாத்திரமல்ல, 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 13, இன்னும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடிக்கிற ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினோம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களும் அதிகாரிகளும் மற்ற ஜனங்களை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதீர்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திற்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பமாய் யுத்தம் பண்ணணும். துக்கங்கள் சந்தோஷமாய் மாற குடும்பமாய் யுத்தம் பண்ணணும். இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டப்படுவதற்கு குடும்பமாய் யுத்த களத்தில் இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் பிரிஞ்சுட்டு அந்த குடும்பத்தை சேர்ப்பதற்கு குடும்பமா அழகு இன்னும் கூட மன்றாடி துக்கம் சந்தோஷமா மாற்றப்பட நாம போராடணும். புரிவதற்கு ஏதுவாய் சண்டை போட்டு இருந்தா கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. பிரிஞ்சிட்டாங்கன்னா அதை இணைக்கிறதுக்கு நம்ம தேவ சமூகத்தில் போராட வேண்டும். காரணம், 2 பேருக்கு ஊடையில பிசாசு உட்கார்ந்து விடுவான். ஒரு காலமும் இவர்களை இணைக்க விடாதபடிக்கு போராடி கொண்டே இருப்பான். ஒரு அலைநேசர்களே, இதே மாதிரி நிறைய சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் துக்கங்களை மாற்றுவதற்கு, நம்முடைய பிரச்சனையை சரி செய்வதற்கு, தீங்கையும் நிந்தையையும் இன்னும் கூட சரி செய்வதற்கு, சிறையிருப்பை நாம் சரி செய்வதற்கு நாம் உபவாசித்து மன்றாடுகிறவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இது பல கோணங்களில நம்ம ஜெபிக்கலாம். நாம் ஒரு முழு ஸ்ட்ரென்த்தையும் இந்த ஜெப நிலையில செலவழித்து நாம் ஜெபிக்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும். ஏதோ கொஞ்ச நேரம் ஜெபித்தோம் என்று அல்ல, நாம் எவ்வளவு நேரம் போராட முடியுமோ அந்த துக்கங்கள் மாற்றப்படும் வரைக்கும் நம்ம போராடணும். எப்படி ஒரு அன்னாள் அங்க தேவ சமூகத்தில் சாமுவேல் உனக்கு பிறக்க போறான் என்கிற ஒரு உற்பத்தி திட்ட காலத்துல சாமுவேல் உனக்கு கிடைப்பான் என்கிற
வாக்கு கிடைக்கும் வரைக்கும் அவள் துக்க முகத்தோடு அவள் மன்றாடி கொண்டு அழுது கொண்டு போராடினாலோ அதுபோல நாமளும் போராடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றான். எப்படி ஒரு மோசே அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது நான் உங்களோடு வரமாட்டேன் என்று சொல்லும்போது மோசே சொல்றான், நீர் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்பட மாட்டோம், நீர் எங்களோடு வந்தால்தான் நாங்கள் போவோம் என்று சொல்லி அவன் பிடிவாதம் பிடிச்சான். அப்போ ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா நாம் தேவ சமூகத்தில் மன்றாடும் போது ஆண்டவர் துக்கங்களை மாற்றுகிறார், நம்முடைய சூழலை சரி செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் தேவ சமூகத்தில் மன்றாடுங்கள், தேவ சமூகத்தில் உபவாசியுங்கள், தேவனை நோக்கி நாம் கூப்பிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு நன்மை செய்வார். எலியாவை குறித்து யாக்கோபின் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், அவன் கருத்தாய் ஜெபித்தான். அவனுடைய கருத்துமிக்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். 3 வருடங்கள் அங்கே மழை பெய்யாது இருக்கும்படி அவன் கட்டளையிட்டான். அந்த வார்த்தையை கடவுள் கேட்டு மழை பெய்யாது இருந்தது. திரும்ப மழை பெய்ய சொன்னான், மழை பெய்தது. அப்படியானால் இயற்கையை கட்டுப்படுத்துவது ஜெபம்தான். இது கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழலை கட்டுப்படுத்துவது ஜெபம்தான். தடையாய் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் மன்றாடி கதறுங்கள், இடிக்கப்பட்டவர்களுக்காக மன்றாடி கதறுங்கள். இன்னும் துக்கித்திருக்கிற மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறவர்களுக்காக தேவ சமூகத்தில் போராடி கெஞ்ச வேண்டும். சொல்லுகிறேன், தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இங்க ஏன் இந்த சம்பவம் நடந்தது? இவன் மன்றாடி துக்கித்த உடனே அந்த பிரச்சனை சாலாவது போல தெரிஞ்சது. ஆனா அவன் சொன்ன பாருங்க, 6வது வசனம் 1ஆம் அதிகாரம் 6, 7 கூட வாசிக்கலாமே. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தவர்களுமாய் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கும் கற்பித்த கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமல் போனோம். இவன் முதல்ல சொல்றா, ரொம்ப அற்புதமான இந்த வார்த்தை, நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற. நம்ம செஞ்ச பாவத்தையும் அறிக்கையிடணும். இந்த நெகோமியா இவனுக்காக ஜெபிக்கலங்க, அங்க ஒரு மகா தீங்கு அனுபவிச்சுட்டு இருக்கிற, நிந்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற, இடிக்கப்பட்டு கிடக்கிற ஒரு பெரும் கூட்டத்துக்காக ஜெபிக்க போறான். ஆனா இவனை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது, இவனுக்கு இவனுடைய ஜென்ம பாவங்களை அவங்க அறிக்கையிடுகிறான். சொல்றான், நானும் என் தகப்பன் வீட்டாரும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். முதல்ல இவன் பாவம், 2வது இவன் தகப்பன் பாவம், இன்னும் 3வது 7வது வசனம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். தன்னுடைய நடக்கையில் நடந்த சில கெட்ட காரியங்களையும் அறிக்கையிடுகிறான். 4வது அவருடைய நியாயங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாமல் போனோம். கீழ்ப்படியாமை பாவம், இது கூட தன்னுடைய கிரியைகளின் பாவம், இன்னும் தன்னுடைய பாவம், தன்னுடைய தகப்பனுடைய பாவம் என்று சொல்லி பாவரிக்கைய ஒரு முழு கோட்பாடாக செய்கிறான். ஒரு அலைஞர் சொல்லுகிறாங்க, சில நேரத்துல இதெல்லாம் நான் அப்படியே சொன்னேன், ஒரு பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிசாசு ஊடையில போய் இருந்துவிடுவான். அப்படியானால் நம்ம முழுமையாய் ஆண்டவர் பக்கம் சரண்டர் ஆகும் போதுதான் ஆண்டவர் அந்த குடும்பத்தை இரக்கம் செய்து இணைப்பார். தேவனுடைய பிள்ளைகளாய்
இது போல ஒரு இடிக்கப்பட்ட ஒரு காரியம், இல்லாட்ட விழுந்து போன ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்து போனா உடனே ஆண்டவர் தூக்கிட மாட்டாரு. அவன் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அவன் பாவங்களை அறிக்கை செஞ்ச பிறகுதான் ஆண்டவர் அவனை தூக்கி எடுப்பார். இதற்கு உதாரணம் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு உவமையை ஆண்டவர் சொல்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். அந்த இளையவன் தன் தகப்பனத்தில் சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு துன்மார்க்கமாய் போய்விட்டான். அவன் பாவத்தில் விழுந்து விட்டான். எல்லாவற்றையும் துன்மார்க்கத்திலே அழித்து விட்டான். அப்படி அழிக்கப்பட்ட எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு பாவத்தில் விழுந்து அவனுக்கும் தகப்பனுக்கும் இடையில ஒரு பெரும் பிளவு ஏற்பட்டு விட்டது. பெரிய பிளவு ஏற்பட்டது. சாதாரணமாக இணைக்கப்பட முடியாது. உறவு துண்டிக்கப்பட்டது. இவன் என்ன செய்யறான்னா, முதல்ல தன் செய்த பாவத்தை உணர்கிறான். தன் பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிறான். நான் செஞ்சது பாவம்தான், நான் செஞ்சது பாவம்தான், நான் செஞ்சது பாவம்தான். இதே போல 2 பேரும் ஒரு பிளவு ஏற்பட்டுட்டா அவன் தன் செஞ்ச பாவத்தை உணர்ந்து மனஸ்தாபப்பட வேண்டும். 2வது, அவன் பாவ அறிக்கை செய்கிறான். நான் உமக்கு விரோதமாகவும் பலத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன். பாவ அறிக்கை செய்கிறான். அடுத்து மனமாற்றம் உண்டாகிறது. இனி நான் இதை செய்ய மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம் தேவனுக்கு முன்பாக, தகப்பனுக்கு முன்பாக ஒரு உத்தரவாதம் பண்ணுகிறான். அப்படியானால் நம்ம என்ன நினைப்போம்னா, முதல்ல ஏதோ ஒரு பாவரிக்கை மாத்திரம் செஞ்சுட்டு போனா போதும். இல்லைங்க, ஆண்டவர் விழுந்து போன ஒரு கூடாரத்தை, விழுந்து போன ஒரு சூழலை, துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கைய, இன்னும் மகா தீங்கு நிறைந்த ஒரு வாழ்க்கைய திரும்பியும் அதே ஸ்தானத்துக்கு வர வேண்டுமானால் மிக முக்கியமானது மனஸ்தாபம். 2வது பாவரிக்கை. 3வது மனம் திரும்புதல். இனி இந்த சூழல் நான் அர்ப்பணிக்க மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன் என்று இந்த இளையகுமாரன் 3ஐயும் செய்த உடனேதான் இவன் தகப்பன் ஓடி வந்து இவனை கட்டி பிடித்து வீட்டுக்குள் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை மாற்றி, இன்னும் மோதிரங்களை கொடுத்து, பாதரட்சிகளை கொடுத்து, கொழுத்த கட்டுகளை அடித்து, திரும்பியும் அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், ஒரு பையன் மரிச்சு போனான், அவன் திரும்பியும் உயிரோடு வந்திருக்கிறான். ஒரு பையன் காணாம போனான், திரும்பியும் கண்டெடுக்கப்பட்டுட்டான். அப்படியானால் அவனுக்குரிய சொத்துக்கள் திரும்பியும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்குரிய அதிகாரங்கள் திரும்பியும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் மறுசீரமைப்பு என்று சொல்வார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையிலையோ இந்த காரியங்கள் நடக்கணும். ஒருவேளை தெய்வத்தினுடைய அன்பை ருசி பார்த்து விழுந்து போனவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு மனமாற்றம் இதுலதான் உண்டாகிறது. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு கோபாக்கினியுமே இருக்கும். அப்படியானா நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய மிக முக்கியம் சத்தியத்தை அறிஞ்ச பின்பு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பின்மாற்றத்துல போனவனை எல்லாம் திரும்ப வருவது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதுக்கு முன்னாடி ரொம்ப சாதிச்சிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ரொம்ப தெய்வம் பக்கம் நின்றுப்பாங்க, இல்லாட்ட தேவனுடைய காரியத்தில் ரொம்ப உறுதியா இருந்திருப்பாங்க. ஆனா சத்தியத்தை அறிஞ்ச பிறகு பாவம் செய்வான். ஆனால் அவனுக்குரிய தண்டனை கோபாக்கினிதான், நரகாக்கினிதான் என்று வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கா ரொம்ப கவனமாய் கூட காணப்படணும். நமக்கு தெரிஞ்ச சத்தியத்துல
நாம நடத்தணும். இந்த உலகம் என்பது ஒரு குறுகிய காலகட்டம் அல்ல, ஒரு பரந்து விளைந்த உலகமாக காணப்படுகிறது. இந்த உலகத்துல நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பது இன்னும் அழிந்து போகிற ஒரு சூழலுக்கு இணையாக இருக்கிறது. நாம அங்க அழியாத ஒரு உலகத்துக்கு போகிறோம். ஒரு நித்தியமாய் ஒரு காலத்தில் வாழப் போகிறோம். அந்த வாழ்க்கைக்கு தான் இந்த தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த உபவாச ஜெபத்தின் பிரதான நோக்கம், ஒருவேளை சின்ன சின்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம். இது இல்லை, நமக்கு நிரந்தர ஒரு காரியம். நாம் மறித்தால் பரலோகம் போக வேண்டும், நாம் நித்திய காலமாய் அந்த நித்தியத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை மறுசீரமைக்கப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஏதுவாக நாம் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு சூழலையும் பார்த்தீங்கன்னா இந்த மனம் திரும்புதல், இந்த மனஸ்தாபம், பாவரிக்கை என்பது நம்முடைய சரீரத்தோடு ஒட்டு உறவாட வேண்டும். இது அன்னைக்கு நம்முடைய நாட்களில நம்முடைய ஜீவியங்களில செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த நன்மைய ஒரு பெரிய பரிசுத்தவான் தான். இவன் ஒரு பெரிய பாவி அல்ல, இவன் ஒரு துன்மார்க்கன் அல்ல. ஆனாலும் அவன் சொல்லுகிறான், நினைவுகளாலோ சிந்தைகளாலோ அவன் பாவம் செய்திருப்பான் என்று சொல்லிதான் இவ்வளவு பெரிய பாவரிக்கைய அவன் செய்கிறான். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நிச்சயமாக தானியேலை போல இவன் ஒரு பெரிய பரிசுத்தவான். இவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன். தேவன் இவனுக்காக செய்த காரியங்கள் பயங்கரம். தேவனுடைய கரம் இவனை விட்டு விலகாதபடிக்கு நன்மைக்கு எதுவாக இருந்ததாம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சிறு சிறு பாவங்கள் கூட இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம தேவனுடைய காரியமாய் செயல்படுகிறோம் என்பதை உணர்ந்து இவன் செயல்பட்டான். தேவனுடைய பிள்ளையே, நாம் இந்த வேளையில செய்ய வேண்டிய மகத்துவமான காரியம், ஆண்டவரை நோக்கி தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை நோக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து நாம் தேவ சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டவர் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை, நம்ம மன்றாடுகிற மன்றாடத்தை, நம்ம உபவாசத்தை எல்லாம் கேட்டு ஆண்டவர் பதில் தருவார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் போது ரொம்ப அற்புதமாய் வேத வசனம் சொல்லப்படுகிறது. 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எங்களை தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி திரும்பினாள், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்தை சேமத்தை கொடுப்பேன். இது ரொம்ப முக்கியங்க. நம்ம தான் ஜெபிக்கிறவங்க, நம்ம கையில தான் இந்த தேசம் இருக்கிறது. தேசத்துக்கு நன்மை வேணுமா தீமை வேணுமா என்பதை வகுத்து கொடுக்கக்கூடிய நம்ம இருக்கிற சூழலை தக்கதா ஆண்டவர் செய்ய போகிறார். அதனால நாம் நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு நம்ம பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சு ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். இன்னும் மற்ற தேசத்து குடிகளுடைய பாவத்துக்காகவும் நம்ம தேவ சமூகத்தில் நிற்கணும், நம்ம பாவத்துக்காகவும் நம்ம தேவ சமூகத்தில் நிற்கணும். இதை குறித்து என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு ஆசாரியன் தான் தன் பாவத்துக்காகவும் ஜனங்கள் பாவத்துக்காக நிற்பான். நம்மளையும் ஆண்டவர் சொல்லும் போது இன்னும் 1 பேதுருல வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் நினைக்கிறேன், வாசிச்சிடலாமே. நீங்களோ அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒரு இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். ரொம்ப அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆசரிக்கிற ஒரு கூட்டமாகவும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நாம்
தேவனுக்கென்று ராஜரீக ஆசாரியர்களாக ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ராஜாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் கொடுக்க வேண்டிய அபிஷேகத்தை நமக்கு கொடுத்து நம்மளையும் ஒரு ஆசாரியரை மாற்றி நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்தினுடைய பாவத்துக்காகவும் நம்முடைய தேசத்து குடிகளுடைய பாவத்துக்காகவும் நாம் தேவ சமூகத்தில் மன்றாடும் போது நம்ம ஜெபத்தை கேட்டு இன்னும் கூட துக்கித்திருக்கிற சூழல் எல்லாம் மாற்றி இடிக்கப்பட்ட அனுபவங்களாம் மாற்றி தேவன் நன்மை உண்டாக்குவார். ஓரல் ராபர்ட் என்கிற ஒரு தெய்வ மனிதர் வேல்ஸ் தேசத்துக்காக ஒவ்வொரு கடற்கரையிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் தெரு முனைகளிலும் முழங்கால் போட்டு அழுவாராம். ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. இந்த தேசத்து குடிகள் இன்னும் குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள், விபச்சாரம் செய்கிறார்கள், அக்கிரமம் அதிகமாய் செய்கிறாங்க, மன்னிங்கன்னு சொல்லி இவர் முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு தெரு வீதிகளிலும் கையை விரிச்சு விரிச்சு இவர் ஜெபிப்பாரா. ஒரு காலகட்டம் வந்தது, அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுச்சி உண்டாயிற்று. அங்கே சாராய கடைகள் திறந்திருந்தது, ஆனால் குடிப்பதற்கு ஒருவரும் போகவில்லை. விபச்சார விடுதிகள் திறந்திருந்தது, ஆனால் விபச்சாரம் செய்வதற்கு ஒருவரும் போகவில்லை. காரணம், ஒரு காலகட்டத்தில் அதே ஓரல் ராபர்ட் உயிரோடு இருக்கும் போதே அந்த தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், நிச்சயமாய் நம்முடைய தேசத்துக்காக நம்முடைய குடும்பத்துக்காக நாம் தேவ சமூகத்தில் அழுது துக்கித்து உபவாசித்து நாம் மன்றாடுவோமானால் நம்முடைய தேசத்துக்கும் ஆண்டவர் நன்மை செய்வார், நம்முடைய குடும்பத்துக்கும் ஆண்டவர் நன்மை செய்வார், நம்முடைய ஜனங்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்வார், நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வார். அதனால செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய தவறுகளையும் நம்முடைய ஜனங்களுடைய தவறுகளையும் நம்ம சரி செய்து நாம் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். நீ அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும். அவர் வாயிலிருந்து நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்கு. ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிறது. சர்வ வல்லவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவே, அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவே. நம்ம ஒன்றும் செய்யணும். இன்னும் கூட சிலவங்க சொல்லுவாங்க, இவன் நல்ல பையனாத்தான் இருந்தான், அந்த பையனோட பழகின உடனே இவனும் பீடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான், இவனும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒரு கெட்ட பையனோடு பழகும் போது அதே கெட்ட பழக்கம் பழகினவருக்கு வந்துடுது. இதே போல இந்த யோபை பார்த்து இந்த எலிப்பாசு சொல்லி கொடுக்கிறா, நீ அவரோடு பழகி சமாதானமாகிரும், அதனால உமக்கு நன்மை வரும். அதனால என்ன வரும்? நன்மை வரும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவே, அக்கிரமத்தை உமக்கு உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவே. அப்படியானா நம்ம அவரிடத்துல மனம் திரும்பிட்டா போதும், ஆண்டவர் கட்டப்பட்டுருவாரு, அக்கிரமம் நம்மளை விட்டு தூரம் போயிடும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நாம் செய்ய வேண்டிய மகத்துவமான காரியம் இதுதான். நம்ம தெய்வ சமூகத்துல இன்னும் நெருங்கி பழகணும். பழகும் போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு அனுக்கிரகம் செய்வார். எபேசு பட்டணத்தினுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது எபேசு பட்டணம் ஒரு 99% இன்னும் கூட தீனான் என்கிற ஒரு பயங்கரமான ஒரு விக்கிரக கோயிலை வணங்கக்கூடியவர்கள். எபேசு பட்டணத்துக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் போய் பார்க்கிறார்.
அப்படியே சுற்றி வர்றாரு. சுற்றி வந்து எல்லாத்தையும் பார்க்குறார். பார்த்துட்டு வந்த தேவ சமூகத்தில் அவர் போராடுறார். போராடிட்டு ஒரு காலகட்டம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த தீனால் நான் சும்மா சாதாரணமான அல்ல, அதுக்கு பயங்கரமான இயக்கம். அதனுடைய சரித்திரத்தை படிக்கும் போது மெய் சிலிர்ந்து விட்டது. காரணம், அங்க போன எல்லாருக்கும் 3 நேரம் சாப்பாடு உண்டு, தங்குவதற்கு இடம் உண்டு. உழைக்க சோம்பேறியும் அங்க போயிடுவான். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் குடும்பம் வேண்டான்னு சொல்லவனும் அங்க போயிடுவான். எல்லாருக்கும் அங்க சாப்பாடு உண்டு, வியாதிக்கு மருத்துவமனை உண்டு, எல்லா வசதி வாய்ப்புகளும் அந்த பட்டணத்தில் உண்டு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ள போகும்போது 1% கிறிஸ்தவர்கள் கூட இல்லை. ஒரு குறிப்பிட்ட வருடங்கள், 40 வருடங்கள் நினைக்கிறேன், சரியா இந்த வருடங்கள் தெரியல. ஆனா ஒரு காலகட்டத்தில் முழு எபேசும் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்பட்டது. ஒரு பெரிய அதிசயம். இப்போ நம்ம மோகன் சிலாசஸ் அவர்கள் இயேசு விடுவிக்கிறான்னு வச்சிருக்கிறாங்க. ஆனா எபேசு பட்டணத்துல போய் விடுதலைனாலே தீனான் தான். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் சொன்னாலே அங்க போனா இடம், வீடு, சாப்பாடு, சுகம், சுகாதாரம் எல்லாம் கிடைக்கும். இதே மாதிரி எந்த ஒரு சாக்கு போக்கையும், எந்த ஒரு இது கூட இருதயம் குளிரக்கூடிய வார்த்தையை சொல்லியும் நம்ம இந்த கிறிஸ்துவ உலகத்துக்கு வர வைக்க முடியாது. கடன் பிரச்சனையா அங்க போனா போதும், அங்க சூழல் மாறிடும், அவங்களே ஏற்றுக்கொள்வாங்க, அங்கே இருந்துக்கிடலாம். இப்படிப்பட்ட பட்டணத்துல பரலோகத்தை மாத்திரம் சொல்லி முழு எபேசு பட்டணத்தையும் கடவுள் பக்கம் மாற்றிருக்கிறார். அதை குறித்து எப்படி சொன்னாங்கன்னா, ஆண்டவரையே முன்னிறுத்தி, ஆண்டவருடைய வல்லமையே முன்னிறுத்தி இவர் செய்த காரியங்கள் தான் எபேசியர் நிறுவத்தில் சில வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சபை தான் இன்னும் கூட பவுலுடைய மரணத்துக்கு அப்புறம் கூட ஆசியாவில் இருக்கிற அந்த 7 சபைகளிலும் பிரதானமான சபையாய் அந்த எபேசு மாற்றப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றார். நிச்சயமாகவே நம்ம ஆண்டவர் எதையும் நமக்கு செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எதுவானாலும் செய்து விடுவார், எந்த காரியமானாலும் செய்து விடுவார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவர் பக்கமாய் திரும்பும் போது, இல்லைன்னா நாம் ஆண்டவரிடத்தில் பழகி சமாதானமாய் இருக்கும் போது, ஆண்டவர் நம் பக்கமாய் திருப்பப்படும் போது, இந்த உலகத்தை நாம் வசப்படுத்திக்கலாம், இந்த உலகத்தில் உள்ளவைகளை தம் வசப்படுத்திக்கலாம். ஆண்டவர் மகிமையான கிரியைகளை நடப்பிக்க அவர் போதுமானவராக இருப்பார். உற்சாகமா கூட ஒரு அலையிலே சொல்லலாம், இது கூட கரங்களை அசைச்சு ஒரு அலையிலே சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் தேவ சமூகத்தில் இன்னும் கட்டி சேருங்கள். நீங்கள் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி பழகுங்கள். ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி அவரிடத்துல திரும்பும் போது ஆண்டவர் நம்மை கட்டுகிறார். நம்ம ஜெபத்தை கேட்டு குடும்பங்களை கட்டுகிறார். நமக்கு தேவையான நன்மைகளை கற்றுத் தருகிறார். எல்லாம் ஜெபத்தில் சரியாயிரும், எல்லாம் ஜெபத்தில் சரியாயிரும். இதுதான் இல்லை, இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்கலாம், இந்த காரியத்தை குறித்து ஒரு படபடப்பு இருக்கலாம், இந்த காரியத்தை குறித்து துக்கம் இருக்கலாம். நல்லதுதான். இந்த துக்கத்தை நீங்க ஜெபமா மாற்றுங்க. நீங்க துக்கித்து அப்படியே விட்டுறாதீங்க. அது காணல் நீரை போல போயிடக்கூடாது. அந்த துக்கத்தை உபவாசமா மாற்றி, அந்த உபவாசத்தை மன்றாட்டு ஜெபமா மாற்றி, அந்த ஜெபத்தை ஆண்டவரோட நெருங்குவதற்கு நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா இந்த நெகோமியா வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சது போல, இந்த யோபு வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செஞ்சது போல நிச்சயமா மாற்றுவார். துக்கங்களை எல்லாம் மாற்றிடுவார். யோபு சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரத்துல இன்னும் கூட கடைசி பகுதியில் வாசிக்கும் போது, துக்கம் மகா துக்கம், துக்கம் மகா கொடிய துக்கம் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட துக்கம் நிறைஞ்சவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தரப்படுத்தினார். அவனும் மன்றாடினான், போராடினான், உபவாசித்தான், துக்கித்தான். அந்த துக்கம், அந்த உபவாசம், அந்த மன்றாட்டு வீண் போகாதபடிக்கு கர்த்தர் சகலவற்றையும் நேர்த்தி
தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த பகற்காலத்துல உங்க துக்கங்கள் எல்லாம் அப்படியே மன்றாட்டா மாத்துங்க. உங்க வேதனை எல்லாம் மன்றாட்டா மாத்துங்க. உங்க அங்கலாய்ப்பு எல்லாம் மன்றாட்டா மாறுங்க. உங்க விருப்பம் எல்லாம் மன்றாட்டா மாத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்துல போராடுங்க. நிச்சயமா ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் மனங்கள் படிக்கிட்டு அப்படியே தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்க பார்க்கலாம். தேங்க்யூலா. ஆண்டவர் உதவி செய்யட்டும். சில நிமிடங்கள் நம்ம அப்படியே போராடி ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூலா, தேங்க்யூலா, தேங்க்யூலா. கொஞ்சம் அப்படியே முழங்கால் படிக்கிடுங்க பார்க்கலாம். முழங்கால் படிக்கிட பலன் இல்லாதவங்க எந்திரிச்சுக்கிடுங்க, குழப்பம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வாருங்க, இரக்கம் செய்வாரு. உங்களுடைய சூழல் எல்லாம் அறிஞ்சிருக்கிற ஆண்டவர், உங்க சூழல் எல்லாம் அறிஞ்சிருக்கிற ஆண்டவர், உங்க சூழல் எல்லாம் அறிஞ்சிருக்கிற ஆண்டவர், உங்க சூழல் எல்லாம் அறிஞ்சிருக்கிற ஆண்டவர். தேங்க்யூலா. உமக்கு நன்றி. நன்றி தேவனே, உம்மை ஸ்தோத்திரம். நன்றி தேவனே, உம்மை ஸ்தோத்திரம். நன்றி தேவனே, உம்மை ஸ்தோத்திரம். நன்றி தேவ